இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் மத்தேயு 27 அதிகாரம் 28 திருவசனம். அவருடைய ஆடைகளை உரித்து கருஞ்சிவப்பு நிறமுள்ள தளர் அங்கியை அவருக்கு அணிவித்தனர். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைய புனிதராம் புனித லூட்கர் இடம் நமக்காக இயேசுவிடம் பரிந்து பேசி அவரின் இரக்கத்தை பெற்று தரும்படி மன்றாடிக் கொள்வோம். நண்பர்களே, இந்த தவக்காலத்தில் அனுதினமும் நாம் செய்யும் இந்த சிறியதொரு சிலுவை தியானம் கட்டாயம் உங்கள் சிந்தனைகளை, செயல்களை, சொல்லை, நடத்தையை சரி செய்யும் என்று விசுவசிக்கின்றேன். இயேசு கிறிஸ்து மோட்சத்தில் ராஜாதி ராஜா, தந்தை கடவுளின் ஒரே மகன். சதா காலமும் தூதர்கள் அவரை துதித்துக் கொண்டே இருக்கின்றனர், ஆராதிக்கின்றனர், நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து வணங்குகின்றனர். தன் தகப்பனின் வலது புறத்தில் சகல ராஜரீகத்துடன் அமர்ந்திருப்பவர் இயேசு. இப்பேற்பட்ட இயேசு கிறிஸ்து நமக்காக தன் மாட்சிமையை இழந்தார். மனிதனாக மாடடை குடிலில் பிறந்தார். பரிதாபமாக பாடுகளை பட்டார். சொல்லொன்னா வேதனையோடு சிலுவை மரணத்தை ஏற்றார். மகா கணத்தோடு இருந்த சுதனாகிய இயேசு நமக்காக பட்ட பாடுகளில் ஒரு சிறு துளியைதான் இன்றைய வசனம் நமக்கு கூறுகிறது. கேட்போமா? அவருடைய ஆடைகளை உரித்து கருஞ்சிவப்பு நிறமுள்ள தளர் அங்கியை அவருக்கு அணிவித்தனர் என்கிறது. இது மட்டுமல்ல நண்பர்களே, இன்னும் பல கொடுமைகளை செய்தனர். இந்த மத்தேயு 27 அதிகாரத்தை தொடர்ந்து வாசித்தீர்கள் என்றால் இதர பல விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அவர்கள் ஒரு முள்முடி பின்னி அவரது தலையின் மேல் வைத்து அவருடைய வலக்கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன் முழந்தால் படியிட்டு யூதரின் அரசே வாழ்க என்று சொல்லி ஏளனம் செய்தனர். அவர் மேல் காரி உமிழ்ந்து அக்கோலை எடுத்து அவருடைய தலையில் அடித்தனர். அதற்கு பின் அவரை சிலுவையில் அறைந்து இழுத்துச் சென்றனர். இவ்வளவையும் அவர் யாருக்காக தாங்கினார்? ஏன் பொறுத்து கொண்டார்? ஏன் வாய் திறவாமல் நின்றார்? நாம் காக்கப்பட, நாம் ரட்சிக்கப்பட. இதுதான் இயேசுவுக்கு இந்த உலகமும் ரோம போர் வீரர்களும் கொடுத்த பரிசு. இன்னும் ஒருபடி மேலே போய் அவரை பழித்துரைக்க பல காரியங்களை செய்தனர். நீ இறைமகன் என்றால் சிலுவையில் இருந்து இறங்கி வா என்று கேலி செய்தனர், எள்ளி நகைத்தனர். இவன் பிறரை விடுவித்தான், தன்னையே விடுவிக்க இயலவில்லை என்பதாய் தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞர்களும் ஏளனம் செய்தனர். யார் யாரோ அவரை எடுப்பார் கைப்பிள்ளையை நடத்துவது போல் நடத்தினார்கள். இதை கேட்கிற நாம் இன்று சிந்திக்க வேண்டும். நம் வாழ்க்கையில் நாம் செய்கிற செயல்கள் ஒன்று கூட இயேசுவுக்கு அவமானத்தையோ ஏளனத்தையோ கொண்டு வந்துவிடக் கூடாது என்பதில் கவனமாயிருக்க வேண்டும். அவர் துதிக்கப்படத்தக்கவர். விண்ணுலகில் அயராமல் அவரை தூயவர், 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 மூவுலக இறைவனாம் ஆண்டவர் என்று துதிக்கின்றனர். நம்மால் ஒருபோதும் கரைபட கூடாது அந்த துதியின் மகிமை. ஜெபிக்கலாமா? இயேசுவே, உம்மை ஒரு நாளும் அவமானப்படுத்துகிற இடத்தில் நாங்கள் இருந்துவிடக் கூடாது. மாறாக காலையில் எழுந்து இரவு நாங்கள் படுக்கச் செல்லும் வரை ஒவ்வொரு செயலிலும் சொல்லிலும் உம்மை போற்றி துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். உமது நாமத்தை எங்கள் நாவிலே வையும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமென். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.